வணக்கம் நண்பர்கள். ஜனநாயகன் திரைப்படத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் மறைமுகமாக வெளியிட்டிருக்கின்றார். எப்படி அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சி போகிறாங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே வரப்போலாம். ஜனநாயகன் திரைப்படம் வெளிவந்தால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இந்த சமயத்தில் ஜனநாயகம் படம் வெளியானால் தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கு தான் லாபம். அதனால் இந்த படத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் மறைமுகமாக வெளியிட்டிருக்கின்றார். ஒருவேளை எதிர்க்கட்சிகள் இந்த படத்தை வெளியிட்டிருந்தால் அவர்களுக்கு தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால் எதிர்க்கட்சிகள் வெளியிட வாய்ப்பு 100% கிடையாது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் இந்த படத்திற்கு ஆரம்பத்தில் தடை விதித்தார். அவருடைய அழுத்தம் காரணமாக சென்சார் போர்டு இந்த படம் வெளியிட தடை விதிக்கப்பட்டது. கோர்ட்டில் அப்பீலுக்கு போன பிறகு இந்த படத்தை மறு தணிக்கை செய்ய சொன்னாங்க. தேர்தல் சமயத்தில் மறு தணிக்கை அன்றைக்கே சென்சார் போர்டு அதிகாரி காய்ச்சல்னு சொல்லிட்டு அன்றைக்கி லீவ் போட்டார். அதனால் இந்த படம் தேர்தலுக்கு முன்பாக வெளியில்லை. அதன் பிறகு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ இந்த படத்தினுடைய ரிலீஸில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்தை எதிர்த்து தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் இந்தியாவில் உள்ள நீதிபதிக்கு யாருக்குமே கிடையாது. அதுதான் காரணம். இந்த தேர்தல் சமயத்தில் இந்த படம் ஜனநாயக படம் இணையதளத்தில் வெளிவந்ததுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் லாபம். அதனால் விஜய் அவர்கள் மறைமுகமாக இந்த படத்தை வெளியிட்டிருக்கின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை இந்த படம் எதிர்க்கட்சிகளால் வெளியிட்டால் பாதிப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா 100% எதிர்க்கட்சிகளுக்கு தான் பாதிப்பு. குறிப்பாக ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க மிகப்பெரிய தடையாக இருப்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் தான் சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக நம்புது. அதனால தான் விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடம் கொடுக்க மறுக்கிறாங்க, நேரம் கொடுக்க மறுக்கிறாங்க, ஏதேதோ காரணத்தை சொல்லி தள்ளி போடுறாங்க. அப்படியே நேரத்தையும் இடத்தையும் கொடுத்தாலும் அதையும் உடனடியாக மாற்றிக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தடை செய்யறதுக்கான எல்லா பணிகளையும் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் சமயத்தில் ஜனநாயகம் படம் வெளிவந்தால் விஜய்க்கு தான் மிகப்பெரிய ஆதரவு என்று நல்லா தெரியும் திமுகவுக்கு. அதனால் ஜனநாயகன் படத்தின் வெளிவந்ததில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 1% கூட தொடர்பு கிடையாது. அடுத்ததாக இந்த படம் வெளிவந்தால் அடுத்த பாதிப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, சீமான் போன்ற கட்சிகளுக்கு சிறு பாதிப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு பாதிப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டே கிடையாது. அடுத்ததாக ஜாதி கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஜனநாயகம் படம் வெளிவந்தா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஜாதி கட்சியில் இருக்க இளைஞர்கள் 75% இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னு ஓடி போயிட்டாங்க. இந்த சமயத்தில் படம் வெளிவந்தால் இந்த ஜாதி கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அதனால் இந்த படத்தை இந்த ஜாதி கட்சிகளும் வெளியிடவில்லை, ஆதரவும் தெரிவிக்கவில்லை. இப்படி ஏராளமான அரசியல் கட்சிகளுக்கு ஜனநாயகம் படம் வெளிவந்தால் பாதிப்பு இருக்கிற நேரத்தில் இந்த கட்சிகள் வெளியிடவில்லை. ஒருவேளை இந்த படத்தை அதனால் மேலே குறிப்பிட்ட எந்த கட்சியுமே இந்த படத்தை வெளியிட விரும்பவில்லை, உதவும் இல்லை. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த படத்தை வெளியிட உதவி பண்ணியிருந்தா தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய்க்கு பொருளாதார ரீதியாக வேணால் பாதிப்பு கொடுக்க முடியுமே தவிர, வாக்குகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் வாக்குகள் மீண்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு திரும்ப பாதிப்பு இருக்கிறதுனால திமுக 100% இந்த படத்தை வெளியிடுவதில் தொடர்பும் இல்லை, விருப்பமும் கிடையாது. ஒருவேளை இந்த படம் தேர்தலுக்கு பிறகு வெளிவந்தால் பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா 100% பாதிப்பு கிடையாது. விஜயனுடைய தீவிர ரசிகர்கள் இந்த இணையதளத்தில் இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. இன்னும் 6 மாதம் கழித்து தேட்டரில் ரிலீஸ் ஆகும். தேட்டரில் போய் தான் இந்த படத்தை பார்ப்பாங்க. அதனால் இந்த படத்திற்கு எப்போ வெளிவந்தாலும் பாதிப்பு கிடையாது. தேர்தல் சமயத்தில் வந்ததுனால விஜய்க்கு தான் ஆதரவு, லாபம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. படம் ரிலீஸ் ஆனால் ஓகோன்னு கூட்டம் இருக்கும், போட்ட படத்துக்கு மேலே பெரிய லாபமும் கிடைக்கும். ஒருவேளை நஷ்டம் ஏற்பட்டால் விஜய் அவர்கள் இன்னொரு படத்தை நடித்து கொடுத்து அந்த லாப நஷ்டத்தை ஈடுகட்டிடுவார். அதே போலவே எடிட்டிங்கில் ஒரு டேட் ஓடிட்டுருக்கு. அதாவது இந்த படத்தை இணையதளத்தில் பார்க்குறப்ப சைடில் எடிட்டிங் டேட் ஒன்றுடைய ஓடிட்டுருக்கு. இந்த எடிட்டிங் டேட் வேண்டுமென்றே சேர்க்கப்பட்டிருக்கிறது. எடிட்டிங்கில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கட்டுக்கதையை திசை திருப்பதற்காக தான் அந்த டேட் ரன் ஆகிட்டு இருக்கு. இவ்வளவு
துல்லியமாக எடிட் பண்ணவங்க வாட்டர் மார்க் போட்டு அந்த எடிட்டிங் டேட்டை மறைச்சிருக்கலாம். அந்த எடிட்டிங் டேட்டை வேணும்னே காட்டினதுக்கு காரணம் எடிட்டிங்கில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆனதுன்னு ஒரு பொய்யான தகவலை வெளியே பரப்புவதற்காக இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, எத்திக்ஸ் பார்க்கும் டெலகிராம் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே டெலகிராமில் தடை பண்ணிட்டாங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆன படத்தை மட்டும்தான் டெலகிராமில் ரிலீஸ் பண்ண அனுமதிப்போம். தேட்டரில் ரிலீஸ் ஆகாத படத்தை டெலிகிராமில் ஒளிபரப்ப நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு டார்க் சேனலே எத்திக்ஸ் பார்க்கும் பொழுது இந்த படத்தை இணையதளத்தில் ஒளிபரப்பினவங்களுக்கு எந்த விதமான எத்திக்ஸும் கிடையாது. ஒரே ஒரு எத்திக்ஸ் மட்டும்தான், தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வெற்றி பெறணும். அதற்காக மறைமுகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னொரு சந்தேகம் கூட இருக்குது, ஒருவேளை அமித்ஷா அவர்கள் இந்த படத்தை வெளியிட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகம் படம் வர முதலில் தடையாக இருந்தவர் அமித்ஷா. அதனால தான் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டு ஆஜராகிட்டு சிபிஐ விசாரணையும் முடிச்சிட்டு வந்திருக்காரு விஜய். அடுத்ததாக படத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. இப்படி எவ்வளவு நெருக்கடி கொடுத்தும் தங்களுடைய கூட்டணிக்கு விஜய் வரவில்லை அப்படிங்கிறதுனால வேற முடிவுக்கு போயிட்டாரு அமித்ஷா அவர்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பாரதிய ஜனதா கட்சி மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறது. அதேவேளை வெளிப்படையாக நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறது. அமித்ஷாவினுடைய நோக்கம் ஒன்று தான், கூட்டணி வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவினுடைய நோக்கம். அதனால தான் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் சமயத்தில் கைது செய்யப்பட வேண்டிய ஊழல் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களுடைய பட்டியல், மாற்றப்பட வேண்டிய லஞ்ச அரசு அதிகாரிகளுடைய பட்டியலாம் கொடுத்துட்டு வந்திருந்தார். அந்த பட்டியல் மீது 1% கூட அமித்ஷா அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த பட்டியலை தூக்கி குப்பையில் போட்டுட்டாரு. அதே சமயத்தில் அமித்ஷாவினுடைய திட்டம் ஒன்று தான், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 கட்சிகளுமே அழிக்கப்பட வேண்டும். அந்த இடத்துல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளரணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷாவுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்காக விஜயை வளர விடுகிறார் அமித்ஷா. வளர விட்டு அதன் மூலமாக 2வது இடத்துல திமுக அதிமுகவை அழிச்சிட்டு பாரதிய ஜனதா கட்சி வளரணுங்கிறதுக்காக மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய படம் ஜனநாயகம் வெளியிட இவர் அனுமதி அளித்திருக்கின்றார் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஊழல் ஆதரவு அதிகாரிகள், IAS IPS அதிகாரிகள் மாற்றணும்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனர்கிட்ட கடிதம் கொடுத்திருந்தாரு. அதன் மீது 1% நடவடிக்கை கூட பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையம் எடுக்கப்படவில்லை. ஆனால் விஜய் அவர்கள் தேர்தல் அதிகாரியை சந்தித்து எங்களுக்கு அனுமதி வழங்குறதுல பாகுபாடு இருக்குது, அதனால் இந்தந்த அதிகாரிகளை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை கொடுத்துருந்தாங்க. அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருந்த தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார். அதை போலவே தமிழக பொறுப்பு காவல்துறை DGP அவர்கள் வெங்கட்ராமன் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார். அதே போல் ஆயுதப்படை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை IG DGP டேவிசன் தேவாசிதம் அவர்களும் மாற்றப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார். இது எல்லாமே எடப்பாடி சொல்லி கேட்காத பாரதிய ஜனதா கட்சி. விஜய் சொல்லி கேட்டிருக்குன்னா விஜய்க்கு மறைமுகமாக, விஜயனுடைய வெற்றிக்கு வளர்ச்சிக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்கிறது. அந்த அடிப்படையில் ஜனநாயகம் படத்தை அமித்ஷா அவர்கள் வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் விஜயோ இல்லை அவருக்கு ஆதரவாளர்களோ இந்த படத்தை வெளியிட்டிருப்பது விஜயனுடைய வெற்றிக்காக தான் என்பது உண்மையாக தெரிகிறது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.